அரசியல் ஆதாயம் தேடுவோரின் விருப்பமே தமிழ் பொது வேட்பாளர் டக்ளஸ் குற்றச்சாட்டு. இலங்கையின் பொருளாதாரத்தில் ஏற்படவுள்ள மாற்றம் மத்திய வங்கி வெளியிட்ட அறிக்கை. நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவைகள் மீண்டும் ஆரம்பம், வெளியானது அறிவிப்பு. பிக்குமாரின் பின்னணியை மறைக்கும் மஹிந்தானந்த, சபா குகதாஸ் கேள்வி. மாகாண சபை முறைமையால் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர முடியாது. பல வருடங்களாக மறுக்கப்பட்டு வந்த தமிழ் மக்களின் அதிகாரத்துக்கான நியாயமான உரிமையை நாங்கள் உறுதி செய்வோம். அனுரகுமார திசாநாயக்க. உண்மை நல்லிணக்க இடைக்கால செயலக அதிகாரியிடம் புலம்பெயர் தமிழ் அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ள விடயம். ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம், ஜனாதிபதி ரணில். தமிழர் பகுதியிலிருந்து வெளிநாட்டுக்கு கடத்தி செல்லப்பட்ட குழந்தைகள், வெளியான தகவல். தொடர்பான விரிவான செய்திகள். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை தீரா பிரச்சனையாக வைத்திருந்து அரசியல் ஆதாயம் தேடுவோரின் விருப்பமே தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் முயற்சி என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஒப்பீட்டளவில் வல்லவராகவும் நல்லவராகவும் தன்னை நிரூபித்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை தமிழ் மக்களின் வெற்றியாக மாற்றும் வகையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயற்பாடுகள் அமைய வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் மற்றும் முக்கியஸ்தர்களுடன் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது செயலாளர் நாயகத்தினால் குறித்த விடயம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றியடைய செய்ய வேண்டிய அவசியம் தொடர்பாக வலியுறுத்திய அமைச்சர் தமிழ் பொது வேட்பாளரை தேர்தலில் நிறுத்துவதற்கான முயற்சிகள் தொடர்பான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையும் அவலங்களையும் அரசியல் கோஷங்களாக பயன்படுத்தி குறுகிய அரசியல் ஆதாயம் தேடும் தரப்புகள் தமது நலன்களுக்காக தமிழ் மக்களை இன்னும் ஒரு முறை பலிக்கடாவாக்க முனைகிறார்கள். இவ்வாறான முட்டாள்தனமான முயற்சிகள் கடந்த காலங்களில் ஆயுத போராட்ட குழுக்களினாலும் மிதவாத தமிழ் தலைமைகளினாலும் பலமுறை முன்னெடுக்கப்பட்டன. ஆனால் அவற்றினால் எமது மக்களுக்கு எந்தவித நன்மைகளும் கிடைக்கவில்லை. மாறாக மீள முடியாத பின்னடைவுகளை ஏற்படுத்தியது. எனினும் நடைமுறை சாத்தியமான சிந்தனையோ சரியான வேலை திட்டத்தினை முன்வைத்து அதற்காக உழைக்கும் குணாம்சமோ இல்லாதவர்கள் எமது மக்களை உணர்ச்சியூட்டும் தோற்றுப்போன வழிமுறையை மீண்டும் கையில் எடுத்து தம்மை அரசியலில் நிலைநிறுத்த முனைகிறார்கள். ஆனால் இபிடிபி ஆகிய நாங்கள் எமது மக்களுக்கு சரியான வழியை காட்டுகின்ற தனித்துவமான தரப்பு என்ற அடிப்படையிலேயே ஜனாதிபதி தேர்தலை கையாள வேண்டும். மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அன்றாட பிரச்சினைகள் முதல் அபிவிருத்தி உள்ளடங்களான அரசியல் தீர்வு வரையான 3 மக்களுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் தீர்வுகளை முன்வைக்கக்கூடிய ஒருவராக தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க காணப்படுகிறார். கடந்த 2 வருடங்களாக பல்வேறு விடயங்களில் அவை நிரூபிக்கப்பட்டு இருக்கின்றன. அதற்கு நாம் கட்டி வளர்த்துள்ள தேசிய நல்லிணக்கமும் கணிசமான பங்களிப்பை செய்துள்ளது. எனவே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் என்பது தமிழ் மக்களை வெற்றியின் பங்காளர்களாக அடையாளப்படுத்தும் வகையில் எமது செயற்பாடுகளும் மக்களுக்காக அதன் மூலம் தமிழ் மக்களின் அபிலாசைகள் அடைவதற்கான வழியை பிரகாசமாக்க முடியும் என தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்யும் நோக்கில் ரணிலுக்கு இடமளிப்போம் எனும் துணைப்பொருளில் மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு ஹினுப்பிட்டிய கங்கராம விகாரை அருகில் இந்த பேரணி நேற்று தொடங்கி வைக்கப்பட்டது. நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் 5 நாட்கள் பயணம் செய்த பின்னர் மீளவும் கொழும்பை வந்தடைவதே குறித்த மோட்டார் சைக்கிள் பேரணியின் இலக்காகும். மோட்டார் சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டுள்ள இளைஞர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை மேற்கொள்ள உள்ளனர். ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தனவின் எண்ணக்கருவின் பிரகாரம் ஆரம்பிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் பேரணி நிகழ்வின் ஆரம்ப வைபவத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினர் பஜித் அபேவர்தன, காலநிலை விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் ருவான் விஜயவர்தன ஆகியோரும் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு நாகப்பட்டினத்திலிருந்து யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வரையான கப்பல் சேவைகள் எதிர்வரும் 13ஆம் தேதி மீண்டும் ஆரம்பமாக உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. கப்பல் சேவைக்காக கொள்வனவு செய்யப்பட்ட சிவகங்கை கப்பல் மே மாதத்தின் முதல் வாரத்தில் அந்தமானில் இருந்து சென்னை நோக்கி பயணிக்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கு மறுசீரமைப்பு பணிகள் நிறைவடைந்த பின்னர் மே மாதம் 11ஆம் தேதி நாகை மாவட்டத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு பரிச்சார்த்த சேவையில் ஈடுபட உள்ளது. மே மாதம் 13ஆம் தேதி தொடக்கம் ஒவ்வொரு நாளும் கப்பல் சேவைகள் நாகையில் இருந்து காலை 8 மணிக்கு புறப்பட்டு மதியம் 12 மணிக்கு காங்கேசன்துறையை வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் பிற்பகல் 2 மணிக்கு காங்கேசன்துறையிலிருந்து புறப்பட்டு மாலை 6 மணிக்கு நாகையை சென்றடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இருவழி பயணத்துக்காக அந்நளவாக 34,200 ரூபாய் அறவிடப்பட உள்ளதுடன்
ஒவ்வொரு பயணியும் தம்முடன் 20 கிலோ வீதம் 3 பொதிகளை எடுத்து செல்ல முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கப்பலின் நுழைவுச்சீட்டு விற்பனை முகவர் நிலையம் ஜாழ் மருத்துவமனை வீதியில் அமைய உள்ளதுடன் இணையத்திலும் நுழைவுச்சீட்டு பதிவுகளை மேற்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பண்டா சில்வா ஒப்பந்தம் கிழிக்கப்பட்டது முதல் குருந்தூர் மலை பிக்குமாரின் பின்னணியை அமைச்சர் மஹிந்தானந்த மறைக்கிறாரா என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். அத்தோடு 1957 பண்டா சில்வா ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்ட பின்னர் ஒருதலை பட்சமாக பண்டார் நாயக் ஒப்பந்தத்தை கிழித்து எறிந்தமைக்கு பௌத்த மத தலைவர்களின் அரசியல் தலையீடு காரணம் என குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை பண்டா சில்வா ஒப்பந்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தால் இன்று இலங்கை தீவு அபிவிருத்தி அடைந்த நாடாகவும் இன ஐக்கியத்துடன் மாறி இருக்கும் எனவும், துரதிருஷ்டவசமாக பௌத்த பிக்குமார் அரசியலில் புகுந்து வளர்த்த இனவாத தீ முழு நாட்டையும் அதல பாதாளத்தில் தள்ளிவிட்டதாக சபா குகதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். அன்று தொடங்கிய இனவாதம் இன்று குருந்தூர் மலை மற்றும் வெடுக்குநாரி மலை வரை தொடர்வது பாராளுமன்ற உறுப்பினர் மஹிந்தானந்தவுக்கு தெரியாதா புரியாதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். அல்லது பிக்குமார் அரசியலில் தலையிட்டால் தவறு இல்லை என எழுதப்படாத ஜாப்பு உண்டா? ஏனைய மத தலைவர்களின் நீதி நியாயம் கேட்டால் அரசியல் தலையீடா எனவும் கேட்டுள்ளார். அவர்களது மடியில் கனமில்லை என்றால் கோடபாய ஆட்சிக்கு வந்ததும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கான சுதந்திர விசாரணை மூலம் நீதியை பெற்றுக் கொடுத்திருக்கலாமே. ஆகவே ஏன் அதை செய்யவில்லை என்று குகதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆசிய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் பணியாற்றுவதற்கு இலங்கைக்கு சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை அன்பளிப்பாக வழங்குவதற்கு ஆஸ்திரேலியா தீர்மானித்துள்ளது. ஆஸ்திரேலிய வெளிநாட்டு அலுவல்கள் மற்றும் வர்த்தக திணைக்களத்தின் பிரதி செயலாளர் மிச்சல் சங் இதற்கான இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளார். மிச்சல் சங்கின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயக்கவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமைய சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை ஆஸ்திரேலியா இலங்கைக்கு வழங்குகிறது. சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் ஆழ்கடத்தல் என்பனவற்றை தடுப்பது உள்ளிட்ட இலங்கையின் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முதற்கட்டமாக இந்த விமானம் வழங்கப்படுவதாக மிச்சல் சங் தெரிவித்துள்ளார். பல ஆண்டுகளாக ஆட்சியாளர்களால் தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்த தமிழ் மக்களின் அதிகாரத்திற்கான நியாயமான உரிமையை நாங்கள் உறுதி செய்வோம் என ஜேபிபியின் தலைவர் அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வுகளை பெற்றுக் கொடுத்து தேசத்தை மீண்டும் கட்டியெழுப்ப முடியும் என கட்சி என்ற அடிப்படையில் நாங்கள் நம்புகிறோம் என தெரிவித்துள்ளார். மாகாண சபை முறைமையினால் இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை பெற்றுத்தர முடியாது. ஆனால் அது தங்களின் உரிமை என தமிழ் மக்கள் கருதுகின்றனர். மாகாண சபை முறைமை தொடர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். 2019ஆம் ஆண்டு வெளியான எங்களின் கொள்கை குறித்த ஆவணத்திலும் இது குறித்து தெரிவித்துள்ளோம். 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபைகள் குறித்து எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் தெரிவித்துள்ளோம். எனினும் நான் மீண்டும் உங்களுக்கு இதனை தெளிவுபடுத்துகின்றேன். நாட்டின் இனப்பிரச்சினைக்கு மாகாண சபை முறைமை முழுமையான தீர்வு என நாங்கள் கருதவில்லை. எனினும் மாகாண சபைகள் கடந்த 3 தசாப்தங்களுக்கு மேல் நாட்டில் காணப்பட்டுள்ளது. எங்கள் கட்சியும் மாகாண சபை தேர்தல்களில் போட்டியிடுவது குறித்த ஆர்வத்தை வெளிப்படுத்தியுள்ளது. வடக்கு கிழக்கு மக்கள் மாகாண சபைகளை தங்களின் உரிமைகளில் ஒன்று என கருதுகின்றனர். மாகாண சபை முறைமை தொடர வேண்டும் என நாங்கள் கருதுகின்றோம். மாகாண சபை முறைமை மாத்திரம் இந்த விவகாரத்துக்கு தீர்வை காண்பதற்கு போதுமானதல்ல என்பதை நான் ஏற்கனவே தெரிவித்துள்ளேன். இலங்கையில் பல வருடங்களாக அரசியல் என்பது ஒரு சமூகத்தை மற்ற சமூகத்துடன் மோத விடுவதாக காணப்படுகின்றது. உதாரணத்துக்கு 2019 ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபய ராஜபக்சவின் வெற்றி என்பது முழுமையாக முஸ்லிம் சமூகத்துக்கு எதிரான கோஷத்தினை அடிப்படையாக கொண்டமைந்தது. எங்கள் நாட்டின் வரலாறு முழுவதும் அரசியல் வெற்றிக்காக சமூகத்தின் ஒரு பகுதியினரை மற்ற தரப்பினருக்கு எதிராக திருப்பிவிடும் செயற்பாடு இடம்பெற்றுள்ளது. அரசியல் கட்சிகள் அவை எந்த சமூகத்தை சேர்ந்தவையாக இருந்தாலும் சரி, அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக சில சந்தர்ப்பங்களில் மக்கள் மத்தியில் பதற்றத்தை தூண்டியுள்ளது. எங்கள் அரசியல் முற்றுமுழுதாக இதிலிருந்து வேறுபட்டது. மிகவும் நெருக்கடியான தருணத்தில் நாங்கள் தேசிய ஐக்கியம், இன ஐக்கியம் ஆகியவற்றுக்கு குரல் கொடுத்திருக்கின்றோம். ஆகவே இனப்பிரச்சினைக்கு தீர்வை காண்பதற்கான முதல் நடவடிக்கையாக சமூகங்களை பிரிப்பதற்கு பதில் அனைத்து சமூகங்களையும் ஒன்றிணைக்கும் அரசியல் முறையை உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நிதியமைச்சு, ஜனாதிபதி செயலகம் மற்றும் மத்திய வங்கி உள்ளிட்ட நிறுவனங்களுடன் வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாக கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த தகவலை நிதி ராஜாங்க அமைச்சர் சகான் சேமசிங்க வெளியிட்டுள்ளார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வாகன இறக்குமதி தடை நீக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் இதுவரை குறித்த விடயம் குறித்து இறுதி தீர்மானம் எதுவும் மேற்கொள்ளப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் வாகன இறக்குமதிக்கான சாத்தியக்கூறுகள் தொடர்பாக ஆராய்வதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து இலங்கை ரூபாயின் பெறுமதி சுமார் 7% வலுவடைந்துள்ளதுடன் இலங்கையின் பொருளாதாரம் இவ்வருடம் 3% வளர்ச்சியடையும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது.
சந்தை பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டதும் அதிக போட்டித்தன்மை கொண்டதுமான ஏற்றுமதி பொருளாதாரத்தை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்தார். நாட்டின் வர்த்தக சமூகம் மீது தனக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் முறைமையே நாட்டுக்கு அவசியமானதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, நிறைவேற்று ஜனாதிபதி முறைமையை பேணுவதா இல்லையா என்பது தற்போதைய பிரச்சினை அல்லவென தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தின் எதிர்கால போக்கை தீர்மானிப்பதற்கான வாய்ப்பை மக்கள் இழந்துவிடக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாம் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்பதனை முதலில் தீர்மானிக்க வேண்டும் எனவும், ஒரு அரசாங்கம் நியமிக்கப்பட்ட பிறகு ஒரு 5 ஆண்டு திட்டம் முன்வைக்கப்படும் நிலையில் அந்த திட்டத்தின்படி அரசாங்கம் அனைத்தையும் வழங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இலங்கையின் பொருளாதாரம் இவ்வருடம் 3% வளர்ச்சியடையும் என இலங்கை மத்திய வங்கி கணித்துள்ளது. முதன்முறையாக வெளியிடப்பட்ட மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார வர்ணனை அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி பணவியல் கொள்கை தளத்தலின் பலன்களின் தொடர்ச்சியான ஓட்டம் மற்றும் பொருளாதாரத்துக்கான குறைந்த பணவீக்க சூழல் மற்றும் பொருளாதாரம் கடந்த ஆண்டு 2.3% சுருங்கியமை போன்ற காரணிகளால் இந்த பொருளாதார வளர்ச்சி பதிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிப்பதற்கான முயற்சிகள் ஆக்கப்பூர்வமானவையாக தென்பட்டாலும் உள்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் உள்ளடங்களாக சகல தரப்பினர் மத்தியிலும் நம்பிக்கையை கட்டியெழுப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் இடைக்கால செயலகத்தின் கொள்கை பிரிவு தலைவர் ஜுவி தங்கராஜாவிடம் சுட்டிக்காட்டியுள்ளனர். நாட்டில் உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை ஸ்தாபிக்கும் பணிகள் அரசாங்கத்தினால் தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் அதற்குரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் ஒருங்கிணைக்கும் விதமாக கலாநிதி அசங்க குடவன்ச தலைமையில் இயங்கி வரும் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறையின் இடைக்கால செயலக அதிகாரிகள் அண்மையில் வடகிழக்கு மாகாணங்களுக்கு விஜயம் மேற்கொண்டு பல்வேறு தரப்பினருடன் சந்திப்புகளை நடத்தினர். அதேபோன்று தெற்கிலும் குறிப்பாக கொழும்பை தளமாக கொண்டு இயங்கி வரும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் புத்திஜீவிகளை சந்தித்து உத்தேச உண்மை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு சட்டமூலம் தொடர்பில் கலந்துரையாடல்களை முன்னெடுத்தனர். இவ்வாறானதொரு பின்னணியில் உண்மை மற்றும் நல்லிணக்க பொறிமுறைக்கான இடைக்கால செயலகத்தின் கொள்கை பிரிவு தலைவர் ஜூபி தங்கராஜா கடந்த வாரம் லண்டன் மற்றும் பாரிஸ் ஆகிய நகரங்களை தளமாக கொண்டு இயங்கி வரும் புலம்பெயர் தமிழர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் புலம்பெயர் இளைஞர்களை சந்தித்து உத்தேச உண்மை, ஒற்றுமை தொடர்பில் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தொடர்பிலும் விளக்கம் அளித்துள்ளார். அதற்கமைய லண்டனிலும் கடந்த புதன்கிழமை இடம்பெற்ற சந்திப்பில் இலங்கைக்கான புலம்பெயர் தமிழ் அமைப்பின் சார்பில் பிஸ்பலிங்கம் சிவலிங்கம் மற்றும் தமிழ் தகவல் நிலையம் சார்பில் சார்ல்ஸ் ஆண்டனி பிள்ளை ஆகியோர் உள்ளடங்கலாக சிலர் கலந்து கொண்டனர். இலங்கையிலிருந்து மலேசியா ஊடாக ஐரோப்பாவிற்கு குழந்தைகளை கடத்தி செல்லும் ஒருவர் ஹட்டுநாயக்கவில் உள்ள குடிபெறுப்பு திணைக்களத்தின் புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். தெகுவளையைச் சேர்ந்த 76 வயதான ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 17 இலங்கை சிறுவர்களை ஐரோப்பாவுக்கு அனுப்பியதன் மூலம் அவர் மனித கடத்தல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள நிலையில் அவரிடம் விரிவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் இடர் மதிப்பீட்டு பிரிவுக்கு குடிவரவு குடியகழ்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ஹர்ஷ இலக்கப்பட்டிய உத்தரவிட்டுள்ளார். அதன்படி இலங்கை குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு பிரிவின் இடர் மதிப்பீட்டு பிரிவின் அதிகாரிகள் அவரை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் அவர் குறித்து மலேசிய குடிவரவு திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவிக்கவும் நடவடிக்கை எடுத்துள்ளனர். 2022 டிசம்பர் முதல் 2023 ஏப்ரல் வரை 17 இலங்கை குழந்தைகளை மலேசியாவுக்கு அழைத்து சென்றுள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அவர்களில் 13 சிறுவர்களின் தகவல்கள் குடிவரவு திணைக்கள பிரிவின் அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இந்த குழந்தைகளில் 8 பேர் யாழ்ப்பாண பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் மீதமுள்ள 5 பேர் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்தவர்கள் எனவும் தெரிய வந்துள்ளது. இந்த குழந்தைகள் பெற்றோரிடமிருந்து எடுக்கப்பட்டு முதல் மலேசியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு அதன் பின்னர் மலேசிய குழந்தைகளாக தேவையான ஆவணங்களை தயாரித்து பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்துக்கு ஆழ்கடத்தலில் ஈடுபட்டுள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பின்னணியில் கடந்த 25ஆம் தேதி 14 வயது சிறுவன் ஒருவரை தந்தையுடன் மலேசியாவுக்கு அழைத்து செல்லவிருந்த ஒருவரை கோலாலம்பூர் விமான நிலைய குடிவரவு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்து அவர்களை இலங்கைக்கு நாடு கடத்த நடவடிக்கை எடுத்தனர். இதன்படி நேற்று காலை 9:30 மணிக்கு மலேசியாவின் கோலாலம்பூரிலிருந்து ஏர் ஏசியாவின் AK-047 இலக்க விமானம் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு அனுப்பப்பட்ட அவர்கள் விமான நிலையத்தில் குடிவரவு திணைக்களத்தின் புலனாய்வு அதிகாரிகளினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அக்குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இத்துடன் எஃப்நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jefnagalery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.